Watch me go viral. ஹலோ கைஸ், இப்போ நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபு தான் கைஸ். பிரபு பேசுங்க. ஹாய் கைஸ், நேற்று ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம். Free Fire நாசமாக புட்டுக்குச்சு. அதனால தான் இன்னொரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். நெட்டு வீடியோ நெட்டு கண்ட்ரோல் Battle Royale. Battle in style. இப்போ வந்து நான் எப்போவுமே இறங்குற இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்ஃபைனைட் சிட்டியை போட்டுருக்கிறதுக்கு ஆப்போசிட்டான இடத்துல தான் இருந்தது. அங்கே தான் இன்னும் இறங்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த இடத்துல யாருமே இறங்காம இதில் இறங்கியிருக்காங்க. அவங்க வந்து கரெக்டான நேரம் பார்த்து கார் 98 கிடச்சிருக்கு. இதை வச்சு புட்டு புட்டுன்னு வைப்போம் மண்டையிலேயே. ஐயோ, இப்போ நம்மளுக்கு ஒரு கண்ணு கிடைக்கல. இனி பக்கத்தில் வந்தால் முடிச்சு விட்ருவான். இப்போ என்ன பண்ணுறது? யாராவது கார்மெண்ட் வச்சு நல்லா விளையாடுவீங்கன்னா கமெண்ட் போட்டு விட்டுருங்க. ஆர்ஜே ராக் பிளேயர்னு சி என்னது இது கார்மெண்ட் பிளேயர்னு. ஃபைனலாக ஒரு ஷார்ட் ரேஞ்சு கன்று கிடச்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா லூட் அடிக்கும். லூட் அடிச்சுட்டு இனிமே எங்கே இருக்கான்னு பார்ப்போம். P90 வந்திருக்கு. அது யார் யாரெல்லாம் எடுத்துருக்கீங்களோ கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் வந்து மொக்கையா அவுட் ஆக போகிறேன் கைஸ். இனிமே வந்தா ஆனால் வர மாதிரியே தெரியல. எங்கேயோ பைப்பில் நல்ல ஹைடிங் பிளேஸாக பார்த்து ஒழிஞ்சுக்கிட்டான் போல. அது தர்ணம் கூட ஆகணும். ஏண்டா வந்துட்டான். ஒரு ஸ்லீப்பிங் செல்லாக இருந்தால் எந்திரிச்சிருக்கேன். எனிமி அங்கே நாக் டவுன் பண்ணியிருக்கான். இப்போ அங்கே எனிமி வர்றப்ப நான் இங்கேருந்து அடிக்க போகிறேன் கைஸ். பைப்பில் நல்ல ஒரு இடமா பார்த்து ஒழிச்சிருக்காங்க. அங்கே அடிக்கிறாங்க. அங்கேருந்து அடிக்கிறாங்க தெரியுதா? லைட்டாக மண்டை தெரிந்தாலும் முடிச்சு விட்றலாம். எடிட்டிங்கில் வாய்ஸ் தூக்கிடு சரியா? நான் பேசுகிறதெல்லாம் தூக்கிடு சரியா? போட எதுவுமே தூக்க மாட்டேன். தூக்கிடலாம். தருவான்னு சொன்னால் மட்டும் தூக்கிடு. ஆமாம், பாலாஸ்பத்திரிக்கு தான் பெரிய பிரச்சனை ஆயிரும்ல. நம்ம ஒரு தடவை நம்ம பாலாசபத்தியா கிட்ட பேசலாமா நம்ம யூடியூப் சேனலில்? இது இப்போ கேமை கான்சென்ட்ரேட் பண்ணு. ஆனால் பக்கத்தில் சுற்றுறான். எவ்வளோன்னு தெரில. எங்கேயும் ஒழிஞ்சிருக்கானு தெரில. இங்கே நூலெல்லாம் ஏதோ ஒரு ஸ்லீப்பர் செல் ஒழிஞ்சிட்டு இருக்கான். பயப்பில் கிடச்சா செத்தாங்க. என்னடா சாண்டினா போட்டேன்? எதுடா சாண்டினா போட்டேன்? எங்கேயோ போயிட்டேன் கேன்டீனை போட்டு. நீ சாண்டினா போட்டு நான் இந்த ஷான் ஷீல்டு எடுக்கலான்னு தான் போனேன். எடுத்து மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் ஷேர் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. சும்மா அதுக்காண்டி கஷ்டப்பட்டு போடுறாங்க. ஐயோ சொன்னோன்னே முடிச்சிட்டாங்க. இதோட பவர் என்ட்ரி கொடுக்குறோம். நம்மளுக்கு ரிவே கொடுத்துருந்தாங்க, அதை நான் கண்டுக்கவே இல்லை.
ஜஸ்ட் மிஸ்ஸில் போச்சு. அங்கே பாருங்க ஒருத்தன் காரணம் சொல்லுவேன். எப்போவுமே கமெண்ட் பண்ணுங்க. அதை தவிர எந்த டைம் தெரியாது இருந்தால் சொல்லலாம். அம்மா என்ன பண்ணுறது? இங்கே எவனோ வந்து லூட்டை ஃபுல்லாக சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு சிடோரி கிடைக்கணும். அப்புறம் அது கூட சேர்ந்த மாதிரி இது கிடைக்கும். இந்த என்ன கன்று அது பேர் M59 M90 ஏதோ ஒரு கன்று வரும். அந்த கன்று ஒரே M590 M590 நம்ம பிளேயர் பக்கத்தில் இருக்கிற தெரிஞ்சிருச்சு. நம்ம பிளேயர் பக்கத்தில் இல்லைன்னா என்ன பண்ணி எனக்கே நீ தான் சொல்லி கொடுத்த FF. நீங்கள் சொல்கிறதெல்லாம் போய் நம்பாதீங்க. இதுக்கு முன்னாடி மட்டும் உனக்கு தெரியாது. இப்போ வந்து இங்கே இருக்கிற மாதிரியே தெரில. அதனால நல்லா லூட் அடிக்கலான்னு சொன்னால் இனிமேல் எவ்வளோ அடிச்சு போட்டு வச்சிருக்கேன். ஆனால் இங்கே எவ்வளோ இருந்துட்டு போயிருக்கான். அதை மட்டும் நான் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன். இல்லை அங்கே ஒருத்தர் ஸ்லீப்பிங் செல் இருக்கான் பாருங்க. ஸ்லீப்பிங் செல்றா. இதை நம்ம சுட்டா இனிமே பக்கத்தில் வந்துடுவேன். அதனால நம்ம அடிப்போம் போய். பேயா? நான் சொன்னேன் என் பேய் இருக்குன்ட்டு. இதெல்லாம் புது நான் அப்டேட். பிளேயர் நினச்சிட்டேன் கை. சாரி கைஸ். ஏன்னா நான் ஃப்ரீ ஃபயரே ஒரு ரொம்ப நாளாக ராடில். எனக்கு வேறு கண்ணில் எனிமி இருக்கிற மாதிரியே எனக்கு எனிமி எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும். மனக்கண்டு ஆனால் இருக்கான். கன்ஃபார்மாக இருக்கான் எனிமி. ஆனால் எங்கன்னு தெரியல. எங்கே இருக்கான்னு தெரிஞ்சால் நானே போய் அடிச்சு. நான் ஃபஸ்ட்டு தடவை தெரியாமல் அவுட் ஆகிட்டேன். இந்த தடவை நான் அவுட் ஆக மாட்டேன். அப்புறம் நம்ம நண்பர் சேனல் ஹரி பிளாக்ஸ் 140 சப்ஸ்கிரைபர் போட்டால் நாங்கள் இங்கே 30 சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணுறதே தெரியாமல் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அப்படியே அவன் சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஆமாங்க கைஸ். அப்படியே நம்ம சேனலில் ஹாரர் கேமும் போடலான்ட்டு பிளான் வச்சுருக்கோம். அதனால் நாங்கள் ஹாரர் கேமும் போட ஆரம்பிக்க போகிறோம். அதனால் சப்போர்ட் பண்ணிடுவீங்க. அப்புறம் வேறு என்ன கேம் போடலாங்கிறது கமெண்ட். இந்த கன்னும் சூப்பரானது. இதை வச்சு ஒரு அடி வச்சாலும் பயங்கரமாக போகும் கைஸ். எல்லா ஃப்ரீ ஃபயரோட பிளேயர்ஸோட அவனும் வந்துட்டான். இப்போ நம்ம போகிறப்ப ஏதாவது எனிமி பார்த்தாங்கன்னா சங்கட்டமாயிடும். ஏன்னா ஜோன் இவ்வளோ ஸ்பீடாக போகுது. நம்ம இவ்வளோ ஓடுறத விட ஜோன் ஸ்பீடாக போகுதுங்க. என்ன பிரிட்டிஷ்கார் ஜோன் என்ன OBT அப்டேட் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு எனிமி இருந்தாங்க கைஸ். அதெல்லாம் யாரெல்லாம் பார்க்கலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓடுறாங்க. எனிமி ஓடுறான். சத்தம் கேட்குது. சரியான கில்லு. கட்டானா நல்லா கமெண்ட்ரி பாட்டி மாதிரி தான் இருக்கும். மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் கமெண்ட்ரி எப்படி இருக்கு நாங்களே கம்பேரிசன் வீடியோலாம் போடுறோம். அப்படியே நம்ம பிசி ஆரோக்கியமும் போடலான்னு பிளான் வச்சுருக்கோம். நாங்கள் தான் பார்ப்போம். சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் முடியும். ஹரி பிளாக்ஸ் கொடுத்த அதே சப்போர்ட் எங்களுக்கும் கொடுங்க. அங்கே ஒரு ஸ்லீப்பர் செல் கொடுத்துட்டோம் அடிக்கிறது. எனக்கு பிடிச்சவன் சொல்லலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே அங்கே ஒரு எனிமி மாட்டிட்டான். மாட்டலடா.
நம்மள்ட்ட மெடிக்கிட் வேற இல்லை. என்ன பண்ணுறதுன்னு யாருக்கும் தெரியல. எப்படி போகிறதுன்னு தெரியல. அது குணாயும் இல்லை கைஸ். இப்போ நம்ம அங்கே போக முடியும். நம்மள்ட்ட ஒரு எப்படியோ டைமண்ட் 4 போயாச்சு கைஸ். நான் டைமண்ட் 4 எடுத்துட்டேன். சரி டைமண்ட் 4 அடிக்கணும். குட்டி பார்க்கலாம் கைஸ். கேட்கல வாய்ஸ் பார்க்க சும்மா சின்ன பையமா இருக்கும் கைஸ். ஆனால் 7th படிக்கிறான். அவனால் நம்ப முடியாது. அவன் பேரை நான் இப்போ காமிக்கிறேன் கைஸ். அவன் பேர் தான் குட்டி கேத்துரு திரும்பி. இந்த 9 ரூபா ஆஃபர் வந்துருக்காங்க. 300 டைமண்ட் ஒரு பண்டில். காணும் கைஸ். இப்போ நான் போட இது சாய்க்கு என்னன்னு பார்த்தேன் தெரியாம. சாய் விநாயக் 6 வரும்டா. அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. 6 வரல. கரெக்டா கைஸ். இல்லை கேக் எடுத்து 6 வரும். சாய் விநாயக் எடுத்து டேய் தப்புடா. இப்போடா நானே போடுறேன். இது பேர் மட்டும் சொல்லுங்க. விநாயக்ல இந்த கேக் அப்புறம் 6 வரும். கேக்கு விநாயகர்ரா வந்துச்சு. சாய் விநாயகர். அப்படியே ஐடியா காமிச்சிடுறா. என் கேம் பிளே நீங்கள் அடையாம முன்னாடியே பார்த்துருக்கீங்க. ஆனால் அது நான் விளையாடல. வரேன். இப்போ 15 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதாங்க ஏன் ஐடி. நானும் டாப் பிளேயர் முன்னாடி டாப் பிளேயராக இருந்தேன்னு பார்த்தேன்னு நீ என்ன இது 10 ரூபாய்க்கு இருங்க கைஸ். டக்கு டக்கு ஏ ஒரே ஒரு வெயிட் கர் வெயிட் கரெலாம் கிடையாது. கொஞ்சம் அவுரா ஃபார்ம் பண்ணுவோம். அவுரா ஃபார்மிங்க. நான் அந்த Free Fire India. கைஸ் நாங்கள் சொன்னோம் யூடியூப்ல அதோட ஓனர். இப்போ நாங்கள் வந்து ஒரு ரேரான விஷயத்தை சொல்ல போகிறோம் கைஸ். குட்டியும் சாதாரணமாக இடக்கூடாது. ஃப்ரீ ஃபயரில் பாட்டாக இருக்கு. இந்த அமௌண்ட்டை பார்த்து எல்லாரும் இங்கே அடிக்கிறாங்க. ஒரு ஆடம் பையனும் இருக்கு. நான் ஃப்ரீ ஃபயரில் குட்டி பாட்டாக இருக்கு. Battle in style. குட்டி தான் ப்ராப்ளம். வெச்சினம் கூட்ட தெரியும். வச்சிருந்தேன். அடிக்கிறோம் அப்படியே தப்பிச்சிட்டான். அப்படியே நம்ம அடிக்கிறது நம்ம போட்டுறக்கூடாது. நம்ம கிளம்பிட வேண்டியதான். அப்புறம் வேற நம்ம சேனல்ல என்ன பண்றது? ஐடிக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க கைஸ். எங்கள் ஃப்ரெண்டோட இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் தாறுமாறாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐடி பேர் வந்து சாய் விநாயக் 2016 சார். நீங்க கேட்கலாம் ஏன்டா 7th படிக்கிறவன் இப்படியே இங்கிலீஷ் பேசுவேன்ட்டு. என்ன பண்ண நம்ம குட்டி அதிகம்
முதல்ல அவன் 7th level 4th. என்ன ஏன்டா செஞ்சுக்கிறீங்கன்னு கேட்கலாம். என்ன பண்ண சும்மா நாங்கள் வாட்டு விளாண்டுருந்தோம். இருப்பானா எவ்வளோ பெரிய ஆளுன்னு யாருக்கும் தெரியாது. நாங்கள் வாட்டு விளாண்டுருந்தோம். அவனாக தான் வந்தோம். அதனால் நாங்களும் சேர்த்து முதல் தடவை வந்தப்பா பார்க்க யா குழந்த மாதிரி இருப்பாங்க. நான் எதுக்கு சாண்டினோ போட்டேன்? எங்கள் கேங்கில் 12th வரைக்கும் இருப்பாங்க கைஸ். 12th 11th வரைக்கும் இருக்காங்க கைஸ். ஃபுல்லாக நான் எவ்வளோ வந்தால் நாங்கள் சேர்த்துருக்கோம் கைஸ். ஏண்டா நீங்கள் கூட வாங்க கைஸ். யாரு நாங்கள் சொல்லலாம் குட்டி வாங்கி ரிட்டன் இப்போ இங்கேருந்து அந்த வீடு மேல போடாது சூப்பர் மெடிக்கல். அப்புறம் கைஸ் நாங்கள் பார்த்தேன். அடுத்தவங்க மாதிரி நாங்கள் கேவலமாக கெட்டாத்தெல்லாம் பேச மாட்டோம். அப்புறம் ஒருத்தவர் கூப்பிட்டாரு. அது யாருன்னு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். தெரிய வாய்ப்பு இல்லை. அவர் பேர் தான் சாண்டி. அவர் 11th 12th 10th கத்துறாங்க. 10th படிக்கிறாங்க கைஸ். 10th தரமான ஒரு மார்க் எடுத்துருக்காங்க கைஸ். என்ன மார்க் 421 கிளிக்கு 421 500 குட்டியோட 10th மார்க் இப்பயே நல்ல தெரியுது. 121 கரெக்டா. குட்டி ஒரு மார்க்கு. இந்த மாதிரிலாம் பேசாமல் கேம்னா கேம் மட்டும் பேசலாம். தேவையில்லாததெல்லாம் இருக்காது. ஆமாம் நான் சொல்கிறேன் கரெக்ட் தான். கண்டென்ட் அவுட் வெளியே போகலாம். நம்ம கேங்லேயே 20 பேரை சேர்த்து அந்த 20 பேரை பிஆர் மேட்ச் விளையாட வச்சு அந்த பிஆர்ல யார் வைக்கிறாங்களோ அமைதியாக முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன்ல. ஒரு 10 ரூபா ரெடின் கூட அந்த பூயார் கொடுக்கலான்னு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். அதை பற்றி நீ என்னடா நினைக்கிறேன்? எனக்கு 9 ரூபா ஆஃபர் எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட். அதுக்கு நீ பூயா அடிக்கணும் ஃப்ரெண்ட். எனக்கு வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பூயா அடிப்பேன். நான் முருகன் அடிப்பேன். நான் ருத்ரா அடிப்பேன். நான் அடிப்பேன். வாய்ப்பு கம்மி. ஓகி அடிப்பேன். நான் அடிச்சிருவேன் சார். அடிக்கலாம். நான் அடிக்கலாம். ஆனால் அடிச்சிருவேன். நான் ஆண்டு ரொம்ப நாள் ஆச்சு டச் விட்டுச்சு கைஸ். நான் அடிப்பேன். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் ஃப்ரீ ஃபயர்லேயும் பாட்டு. நான் ப்ரோ பிளேயராக இருக்கிற ஒரே கேம் நான் ஸ்டோரி இந்த மெண்டல் பை எப்போ டைமண்ட் 3 வருவானே தெரில. இது வந்தோடனே நான் ரெக்கார்டிங் போடுறதுனால எனக்கு ரொம்ப சக்சன் அமைதியாரா. டைமண்ட் 4 அடிக்கணும் என்ன இன்னொரு 10 பிளேஸ் பண்ணாலும் நான் டைமண்ட் குட்டி நீ எதிர ஹீரோயிக் இருக்க என்னடா வாய் பேசுறேன். என்ன ஃபர்ஸ்ட் வாட்டி ஆளாளுக்கு 3 தடவை போயிட்டேன். ஆளாளுக்கு 20 தடவை வச்சுருக்காங்க. ஏன்னா நாங்கள் எனிமி ஓடிட்டான்டா பயந்தாங்கோலி. ஆம்பளானா முன்னாடி வாடா. நான் காணோம் ஆளே. இதை எடுத்து என்ன கூட நான் ஐடியில் போட்டுட்டேன். அங்கிட்டு முகுந்த நக்குன்றுவேன் அவனை பார்த்து. இங்கிட்டு தான் எங்கே எனிமியோட நடமாட்டம் இருக்கு. அப்படியே நம்ம ஏதோ ஹாரர் மல்டிப்ளேயர் கேம் ஏதோ ட்ரை பண்ணுவோமா? நாங்கள் ஒரு வண்டி எடுத்துட்டு வரோம். இது மினாட்டோட குனாயிடுறா அதான்டா பெஸ்ட்டு. நீ ஸ்னைப்பர் தான். ஆமாண்டா குணா யூஸ் ஆகும்டா. நம்ம ஜோனில் மாட்டிக்கிட்டோம். நம்ம அதை போட்டு டெலிபோர்ட் பண்ணலாம்டா. இதுதான் இருக்குடா ஸ்னைப்பரு. குணா எடுத்துட்டியா? ஆமாம். இப்போதைக்கு அந்த லான்ச் பேட் எடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக போவோம். சோன் டீப்பாலாம் போக முடியும். இந்த சைடு லான்ச் பேட் அங்கிட்டு ஃபேஸ் பண்ணி இருக்கிறத நான் கவனிக்கல. முடிச்சுக்கோங்க. என்னடா இது? இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கி கைஸ். இனி அங்கிட்டு போகிறோம்னு நினச்சிட்டு இருப்பான். இப்போ
சென்சார் திஸ் இஸ் கால் சென்சார் ஆமாம் கைஸ் எப்படா பார்த்தா கழுகு வச்சிருக்காண்டா மாட்டிக்கிட்டாண்டா கண்ணில் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இந்த முட்டை போய் சுடர் முட்டை கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஓடுறாங்க வண்டி எடுத்துட்டு வண்டி எனக்கு எதுவுமே இல்லையாடா பிளான் நீங்கள் முந்தா உனக்கு வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க அவங்களெல்லாம் பிடிக்குமாடா பிளான் எப்போ பார்த்தாலும் வண்டியை தாங்க ஓட்டுறாங்க இது வரவே இதா பாருங்க பயப்படுறேன் இங்கே வந்து அடிச்சிருவான்ட்டு மாட்டேன் வண்டி என்கிட்ட போய் அவன் திருப்பி வர மாட்டேன் பாய் பிளான் பண்ணி வச்சுட்டு குணாயை வச்சு இந்த அப்டேட் இந்த அப்டேட்ல O50 வந்துச்சு OV49 அப்டேட்ல ஜோனை நல்லா ஸ்பீட் பண்ணியிருக்காங்க ஏன் தெரியுது பார்த்தாலே ஓடுறதோட ஜோன் ஸ்பீடாக போகுது நம்ம வந்து ரன்னிங் ரேஸ்ல பெரிய ஆளுங்கிறனால எப்படியோ நம்ம ஜெயிக்க போறோம் ஜோனை. என்னடா இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன் மினாட்டோ பண்டல் வேற வச்சிருக்காங்க அப்ப அதுக்கு குணாயை வச்சிருப்பாங்கல்ல டேய் ஸ்பீடாக அழுத்திட்டு போகுதுடா ஜோனு குணா ஏறிடா குணாயை தான் மாத்திட்டாங்க அதுக்கு பதிலாக ரசம் டேய் என்னடா இது இவ்வளோ ஸ்பீடாக போகுது டேய் அநியாயத்துக்கு ஸ்பீடாக போகுதா ஏன்டா போகுதா இருடா இவ்வளோ ஸ்பீடாக அவ்வளோதான்டா ஏய் தக்ஷனே கமெண்ட் பண்றப்ப ஏன்டா இப்படி பேசுற கைஸ் நான் எவ்வளோ பெரிய ரேசர்னு இது காமிக்கிற நேரம் வந்துருச்சு. மான்ஸ்டர்ல ஒரு எனிமிடா ஒளிஞ்சுக்கணும் சரி பாஸ் குணா இருக்கா இல்ல குணாய் தேடுறா ஜோன் அடிச்சிட்டு 創造再生 நருட்டோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க முட்டை கைஸ் இங்க ஒரு பெரிய பூகம்பம் வந்துகிட்டு இருக்கு கைஸ் அந்த மெட்டல் இருக்கு அடிப்பாரா ஆனா இப்போதைக்கு ஒரு கில் தான் அடிச்சிருக்காரு அதுவுமே ஆஃப்லைன் போன பிளேயர் அடிச்சது. ஆஃப்லைன்ல கைஸ் 999+ அப்படிதான் நினைக்கிறேன் அவரே ஆஃப்லைன்ல இருந்தவன மண்டையில போட்டு கிளி எடுத்துட்டேன் நம்மளே ஒரு மெடிக்கிட் இல்லாம இருக்கும் Guys, அதான் என் பிரச்சனை. இன்னொரு என்னன்னா முந்தானேத்து நாங்கள் அதுலேயும் நம்ம கேங்மேட்டு தான் அதில் நான் ஆண்டிருக்கேன் கைஸ் ஆஃப்லைன் கிட்ட இருக்கு டீம்மேட் யார் சொல்ல தெரியுதா டீம்லயே இருக்கிறதுலே தப்பிச்சிரு கைஸ் போச்சு கைஸ் 24 நிமிஷம் Takedown spree! எவ்வளோ பெரிய பிளேயரா இருக்கான் பாத்தீங்களா? ஆனால் நம்ம அளவுலாம் வராது கைஸ் முகுந்தன் அளவுக்கு முகுந்தனோட ஒரு பெரிய ப்ரோ பிளேயர் இருக்கியா நம்ம கேங்கில் யாருன்னு தெரியுமா ருத்ரா, ருத்ராக்கு மேலே ஒருத்தன் சச்சின் மேலே தக்ஷன் சச்சின் கூட விளாண்டவே ஒருத்தன் கூட ஜெயிச்சதே இல்லை கைஸ் ஹரிஷ் கார்கே அவன் தான் சொல்லி கொடுத்துருக்கானா பார்த்துக்கோங்க ஒன் டாப்பு அந்த அளவுக்கு பெரிய ஆடு நம்ம தக்ஷன் ஒரு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அநேகமாக தக்ஷனை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது சரி ஓகே கைஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்.